ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரொம்ப டிசாஸ்டர்ஸாக ஓடிட்டுருக்கக்கூடிய நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய காணொளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக இந்த காணொளி அப்படின்னா பார்த்துட்ருக்க காணொளி, ஸோ வயநாட் பீப்புள் ரொம்பவே வந்து அந்த இயற்கை பேடர்னால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. டசன்ஸ் அண்ட் டசன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதனால் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களை இறந்து வாழக்கூடிய அவங்களோட உற்றார் உறவினர்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், 2 பேர் இறந்து போனதுனால குழந்தைங்களோட நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கலாம். கடவுள்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி அந்த நல்ல உள்ளங்கள் வந்து இறைவன் அடியை வந்து சேரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரே பிரார்த்தனையாக இருக்கட்டும். எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வயநாடு வந்து பழைய நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு எழும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க முடியும். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ மகிமை சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கையை நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து பாதுகாக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீறியும் இயற்கை சீற்றம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இயற்கைக்கு எகெயின்ஸ்டாக நம்ம எந்த விதமான போராட்டமும் நம்மளால் செய்யவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஈவெண்ட்டாக தான் சொல்லணும் அதைய. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து மூலயமா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியாக நம்ம வந்து இதை கருதுகிறோம். ஸோ அதிலேருந்து வயநாடு மக்கள் கண்டிப்பாக மீண்டு வருவாங்க. சில பல காலங்கள் ஆகலாம், இருந்தாலும் கண்டிப்பாக மக்கள் வந்து மீண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும்.